துலா ராசி ஆகிய உங்களுக்கு இந்த சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னங்கிறத தெளிவாக பார்ப்போம். துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறார். 6ஆம் பாவம் ரோகஸ்தானம் அப்படின்னு பேர். இது ஓரளவுக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நியூட்ரலான இடம். ஆனால் கெடு பலன் அப்படின்னு இதை பெரும்பாலும் சொல்ல முடியாது. ஒரு சில குடும்பத்தில் சில செலவுகளை மட்டும் கொடுக்கும். அதிகப்படியான வேலைகளை கொஞ்சம் கடினமாக மாற்றும். அதுதான் செய்யும். இதில் நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் பாவத்திலே செல்லுவதனால உங்களுடைய கடன் சுமை குறையும். நிறைய கடன் வச்சுருக்கீங்களா, கடனை குறைச்சிடுவீங்க. வாடகை கொடுத்து ஒரு இடத்துல ஒரு ஜீவிதம் செய்து கொண்டிருக்கீங்களா, இந்த வாடகை கொடுத்து செய்யக்கூடியதை அப்படியே சொந்த இடமாக ஒரு இடத்துக்கு சாஸ்வதமான இடமாக ஸ்திரத்தன்மை கொண்ட ஒரு இடத்துல போய் நீங்கள் வீடு வாங்கி அந்த இடத்துல கொடுத்தனம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு உறுதியான வேலையை கொடுக்கும். அடுத்ததாக வேலையிலே கொஞ்சம் அதிக நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலையையும் உருவாக்கும். வேலை செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் சுவாமி, அந்தளவுக்கு சம்பளம் உயருமா அப்படி நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக சம்பள உயர்வு உண்டு. அது அதிகப்படியாகவே இருக்கும். இதில் ஒரு நல்ல பலன் அதிகமானது என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பகவானை சொல்லணும். அவர் ஜீவனஸ்தானத்திற்கு குரு வருகிறார். 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்திலே செல்லுவது வாழ்க்கை துணைவர் மூலமாக பல நன்மைகள் ஏற்படுறது. கல்யாணமாக வேண்டியவங்களுக்கு கல்யாணம் நடப்பது. அதே மாதிரி இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை தருவது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது. தன்னம்பிக்கையுடன் பல செயல்களிலே ஈடுபது. பலவிதமான தனலாபங்கள் உயர்வு ஏற்படுறது. புதிய முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி முன்னாடியே சொன்ன பாருங்கள், சொந்த வீடுகள் சொந்த வாகனம் வாங்குவதற்கு ஒரு நல்ல யோகங்கள் உண்டாகிறது. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெருக இருக்கிறது. கூடுதலான நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக இருக்கக்கூடியதான உடல் வருத்தம், உடல் நோய், உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடியதான மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக போயிட்டுருக்கு இல்லைங்களா, அது எல்லாம் குறையும். அதே மாதிரி திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணத்தை கைகூட்டி வைக்கும். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக இருக்கக்கூடியதான மனக்கவலைகள் அதையெல்லாம் தீரும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய மனோரதம் நீண்ட நாளாக இறைவன்கிட்ட என்ன நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வரீங்க, 2 வீடு வாங்கணும்னு வேண்டலாம், குழந்தை பிறக்கணும்னு வேண்டலாம், தொழில் அபிவிருத்தி ஆகணும், எவ்வளவோ பிரார்த்தனை இருக்குல்ல. 1-2 பிரார்த்தனையாக நமக்கு தேவை இருக்குது. அந்த உங்களுடைய மனசில் இருக்கக்கூடியதான பிரார்த்தனை பல நாளாக சாமிகிட்ட நீங்கள் எதை வேண்டிட்டு வரீங்களோ அது இப்போது கைகூடும். அதற்கு ஒரு நல்ல அமைப்பு உருவாகுது. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா துலா ராசிக்கு முன்னோர்களுடைய சொத்துக்கள் சேர்வதற்கான ஒரு சீரான வாய்ப்பு உருவாகுது. அதனால் முன்னோர்கள் சொத்து கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதில் முக்கியமாக நீங்கள் மகான்களை வழிபாடு செய்யணும். ஏன் அப்படின்னா குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறதுனால இதில் ஒரு சில ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு சில மைனஸும் இருக்குது. அதனால் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு பிடிச்ச மகான் யார், எந்த ஒரு மகானை பிடிக்குமோ, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பிடிக்கும், மாணிக்கவாசகரை பிடிக்கும், ஞானசம்பந்தரை பிடிக்கும், இது மாதிரி உங்களுக்கு எந்த மகானை பிடிக்குமோ அந்த மகானை வழிபாடு செய்யுங்க. காஞ்சி மகா சுவாமிகள், ஆதி சங்கரர், அதே மாதிரி சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா, வடலூர் ராமலிங்க அடிகளார், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், எவ்வளவோ மகான்கள் இருக்காங்க. நம்மளுடைய பாரத தேசத்தில் மகான்களுக்கு பஞ்சமே இல்லாமல் அவ்வளவு பெரிய மகான்கள் நிறைந்த ஒரு கர்ம பூமி நம்மளுடைய பாரத தேசம். இதில் எந்த மகானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த மகானை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா துலா ராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சி, குடும்பத்திலே நல்ல சௌக்கியங்கள் ஏற்படும். சிவாய நமக.